வணக்கம், வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா சுவையான மணமான எள்ளு பொடி தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அல்டிமேட்டாக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க இந்த சுவையான உதிரியான எள்ளு பொடி எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்த்துடலாம். நான் இன்றைக்கி இரும்பு கடாய் தாங்க எடுத்துருக்கிறேன். இரும்பு கடாய் இருந்தால் கண்டிப்பாக அதே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு ரெண்டுமே கலந்து எடுத்துருக்கிறேன். ஒரே எள்ளாக இருந்தாலும் பரவாயில்ல. இது அளவு பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ இது நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி நல்ல பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா எள்ளு வறுக்கும்போது பாத்திரம் நல்ல சூடாக இருந்ததுன்னா டக்குன்னு வறுபட்டுடும். இப்போ பாருங்கள் 1 2 வெடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா பட நிறைய சத்தம் கேட்குது. ஆனால் வெடிக்கிறது 1 2 மேலே தெரிக்குது. இது ஃபுல்லாக நல்லா வெடித்து வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லாக கரிஞ்சிரும். அதனால இந்த அளவுக்கு பாதி வெடித்த உடனே இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கிண்ணத்தில் எடுத்தோமோ அதே கிண்ணத்துலேயே 3/4 கப்பு அளவுக்கு நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். இந்த கருப்பு உளுந்து தோலோடு சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சத்து அதிகமாகவே இருக்கும். இப்போ உளுந்தும் இந்த அளவுக்கு வறுப்பட்ட உடனே நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா உளுந்தும் எள்ளு தனித்தனியாக போட்டு வச்சுக்கோங்க. நம்ம ஒன்றா அரைக்கக்கூடாது. அடுத்தது காரத்துக்கு வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 20 மிளகாய் கிட்ட சேர்த்துருக்குறேன். இந்த மிளகாவும் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். இதில் எண்ணெய் எதுவும் நம்ம சேர்க்கலைங்க, ட்ரையாக தான் வறுத்து எடுக்கிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் எடுத்துடலாம். உளுந்து மிளகாய் மற்ற சாமான்கள்லாம் ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். எள்ளு மட்டும் தனியாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 6-7 பல்லு பூண்டு நல்லா இடித்து சேர்த்துருக்குறேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இப்போ பூண்டு ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டது நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். அதே மாதிரி தூள் பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இந்த சூட்லேயே இது லேசாக வறுப்பட்டு அப்படியே இருக்கட்டும். நல்லா ஆறின பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்த்திங்கன்னா அந்த எண்ணெய் சேர்த்தோம் பார்த்தீங்களா, அப்போவே அதில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ எள்ளு நல்லா சூப்பராக நல்லா ஆறி வந்துருச்சு. நல்லா முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள் கையில் எடுக்கும்போதே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உளுந்து மிளகாய் பூண்டு எல்லாம் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருக்குறோம். மிளகாய் நல்லா இந்த அளவுக்கு காஞ்சிருச்சு. நல்லா ஆறினாதாங்க முறுமுறுன்னு இந்த அளவுக்கு உடையும் மிளகாய். சரியாக வறுப்படலைனாலும் உடஞ்சி வராது உங்களுக்கு. அதனால் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ மிளகாய் இந்த பூண்டு உப்பெல்லாம் கொஞ்சம் மேலாக எடுத்து நம்ம தனியாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மேலாக வந்த வரைக்கும் இந்த பூண்டு உப்பெல்லாம் அது கூட சேர்த்துருக்குறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 கொட்டை அளவுக்கு நான் புளி வறுத்து எடுத்துருக்குறேங்க. வெறும் ட்ரை வானலில் தான் வறுத்துருக்குறேன். அது ஃபஸ்ட்டு காமிக்கலை. இந்த புளியும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்த பிறகு உளுத்தம் பருப்பும் சேர்த்துடலாம். இப்போ உங்களுக்கு பொடி எந்த அளவுக்கு கரகரப்பாக வேணும்னா அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. நைஸாக வேணுனாலும் நைஸாக அரைச்சி எடுத்து இந்த மாதிரி தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது எள்ளு தனியாக கொட்டி அரைச்சிக்கலாங்க. எள்ளு ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. ஒரு 2 ஓட்டு ஓட்டிட்டாலே போதும். இப்போ உளுந்து கூட சேர்த்து நம்ம அரைக்கும் போது ரொம்ப நேரம் அரைக்கும் போது அதுலேருந்து எண்ணெய் கசிஞ்சிரும். இந்த மாதிரி தனியாக அரைச்சாதான் இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக நம்மளால் எடுக்க முடியும். பாருங்கள் எப்படி சூப்பராக உதிரியாக இருக்குது பாருங்கள் நல்லா. இப்போ எள்ளு மனமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எள்ளு ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு. இந்த மாதிரி உதிரியாக இருந்தால் தான் பொடி கெட்டு போகாமே நல்லாயிருக்கும். அந்த எண்ணெய் கசிஞ்சதுனாலே சீக்கிரமாக உங்களுக்கு அந்த எண்ணெய் சிகிடு வாசனை அடிச்சிரும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம வருத்தம் பார்த்திங்களா அந்த பெரிய கடாயில் அதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டில் கொட்டி வச்சுட்டேன். பாருங்கள் சூப்பரான மணக்க எள்ளு பொடி அருமையாக ரெடியாக இருக்குது. எள்ளு ரொம்ப அதிகமான சத்துக்களை கொண்டதுங்க. உங்களுக்கு கால்சியம் சத்து இரும்பு சத்து எல்லாமே அதிகமாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி சூடான 2 இட்லி வச்சு எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு இந்த பொடியை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம கொடுத்து அனுப்பலாங்க. மொத்தமாகவே அப்படியே போட்டு இட்லியை ஃபுல்லாகவே பெரட்டி நீங்கள் டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டிங்கன்னா மதியானம் அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த எள்ளு பொடி நல்லா சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்தில் போடும்போது ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.